சீனாவுல ஜிலான் நகரத்துல இருக்கும் மருத்துவமனையில போன வருஷம் ஒரு சோதனை செஞ்சு பார்த்தாங்க. பெண்களுக்கு பிரசவ நேரத்துல ஏற்படும் 57 டெல் அளவு வலியை சில கருவிகள் மூலம் ஆண்களுக்கு ஏற்படுத்துவதுதான் அந்த சோதனை. இது மூலம் மனைவியின் கஷ்டத்தை கணவன் உணர்ந்து நடப்பான் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த சோதனைய செஞ்சாங்க. பல ஆண்கள் கலந்துகிட்டாங்க. 57 டெல் அளவு வலிய 10 லெவல்களா பிரிச்சாங்க. சில கருவிகளை ஆண்களோட வயிற்றுல பொருத்துனாங்க. ஒவ்வொரு லெவலா உயர்த்துனாங்க. 3-4 லெவல அடையும் போதே ஆண்கள் துடிதுடிச்சு நிறுத்த சொல்லி கதர்னாங்க. அதாவது பிரசவ வலியின் 3-4% கூட தாங்கும் சக்தி ஆண்களுக்கு இல்ல. 20 எலும்புகள் ஒரு சேர உடையும் போது ஏற்படும் 57 டெல் அளவிலான வலிய யாரால் தான் தாங்க முடியும்? மனித உடலின் இயல்பே 47 டெல் அளவு வலிய மட்டுமே தாங்கும் சக்தி பெற்றது. அந்த இயல்பையும் மீறிய வலிய தாங்கும் சக்திய கடவுள் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இது மிகப்பெரிய அற்புதம். இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, உன்னைய 10 மாசம் சுமந்து பெத்ததுக்குன்னு தாய்மார்கள் சொல்லும் போதெல்லாம் அத காமெடியா சொல்லி கலாய்க்கிறவங்க அதிகம். ஆனா இந்த வார்த்தைகளுக்கு பின்னால எத்தனை மனவேதனைகள், உடல் வேதனைகள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க தாயின் மகத்துவம் உங்களுக்கு தெரியும். 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து, உடல் வருந்தி, பிரசவ வேதனை அனுபவிச்சு ஒவ்வொரு தாயும் தான் பிள்ளைய பெற்றிருக்கிறா. அதோட முடியல, பிள்ளை பாலருந்தும் பருவம் 1 வருஷம் அல்லது 2 வருஷம். அப்போ தான் விரும்பியதை சாப்பிட முடியாம பிள்ளைக்காக பத்திய சாப்பாடு சாப்பிடுவா. அப்படிப்பட்ட தாய கனம் பண்ணுங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய கொடுங்க. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே.